பாவகிரகம் உட்காந்துருச்சு. அது கன்டினியூவா உங்களுக்கு வந்து இப்போ வந்து 6ஆம் இடத்துல சனி உட்காந்துருக்கு. அதோட சேர்ந்து பார்த்தீங்கன்னா, ஒரு செவ்வாய் உட்காந்துருக்கு அப்படின்னா, இப்போ கன்டினியூவான ஒரு திசைலாம் வருது அப்படின்னா, அது பார்க்குற இடங்கள்லாம் பொறுத்து பார்த்தீங்கன்னா வந்து கன்டினியூவா வர்ற திசை எல்லாமே உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையுமே இருக்காது. ஒரு நோய் இல்லாம வாழணுமா? 6ஆம் இடம் நல்லா இருக்கணும். பாவகிரகம் உட்காந்துருக்கணும். கடன் இல்லாம இருக்கணுமா? நல்லா இருக்கணும். பொருளாதாரத்தில கன்டினியூவா நமக்கு வருமானம் வரணுமா? 6ஆம் இடம் நல்லா இருக்கணும். சப்போஸ் அதுவே வந்து பாவகிரகம் இல்லாம சுபகிரகம் உட்காந்துருச்சா, புதன் உட்காந்துருச்சா, கடனால தத்தளிச்சு போயிரும். புதன்லாம் 6ஆம் இடத்துல ஏற்கனவே அவர் தான் காலபுருஷனோட 6ஆம் இடமே புதன் தான். அப்போ அப்படிலாம் உட்காரும்போது கடன்கிறது நமக்கு ஈஸியா கிடைக்கும். ஈஸியா கிடைக்க வச்சு, கடைசியா அது வந்து இப்ப புதன் திசையில செவ்வாய் புத்திலாம் வரும்போது ரொம்ப ஒரு நெருக்கடிய குடுத்துரும். கடனால ரொம்ப ஒரு அசிங்கப்பட்டு நம்ம மனநிலை ஏன்டா வாழ்றோங்கிற மாரி ஒரு பொசிஷன்லாம் குடுத்துரும். இப்ப புதன்லாம் உட்காரும்போது. அப்ப அப்படிலாம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, பாவகிரகம் உட்கார்ந்திருக்கிறது வந்து நமக்கு ரொம்ப நல்லது. அடிமை ஜீவனமா நம்ம வாழணும். நமக்கு பொருளாதாரத்தில அடுத்த கட்டத்துக்கு நம்ம வளரணும் அப்படின்னா, கன்டினியூவா இப்ப அதனால தான் சில பேருக்குலாம் வந்து வேலைலாம் வந்து சரியா அமையறதே கிடையாது. வேலையெல்லாம் சரியா 6ஆம் இடம் சரியா இல்ல அப்படின்னா, சரியா வேலையெல்லாம் அமையவே அமையாது. ஒ ஒ ஒரு ஒரு வருஷத்துக்கு ஒரு கம்பெனி மாறிக்கிட்டே இருப்பாங்க. மாறிக்கிட்டே இருக்கும்போது எப்படி முன்னேற முடியும்? கன்டினியூவா ஒரு ஒரு கம்பெனில ஒரு 2 வருஷம், 3 வருஷம் நம்ம வேலை பார்த்து அதோ எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு போனா தான் நடக்கும். அப்ப அடிமை ஜீவனம் நம்ம ஒரு இடத்துல கன்டினியூவா நமக்கு வருமானம் வரணும்னா 6ஆம் இடம் நல்லா இருந்தா தான் வந்து பண்ண முடியும்.